Introduction of Orientation Officer 7 JC by Pepperfry Karthik. Hi, good evening everyone. I'm Karthik Pepperfry. So it's a great honor to introduce our great leader and dynamic trainer and inspiring personality JFA M. Arun Kumar sir. So sir வந்து 2007 நம்ம JCA ஜாயின் பண்ணிருக்காங்க. So he have earned a new JCA award in 2008 as the president of JCA Palayambudi 2009 வந்து இருந்திருக்காங்க. So lead with the excellence and winning awards. 2011 வந்து ஜோனோட வைஸ் பிரசிடென்டா வந்து சார் இருந்திருக்காங்க. ஸோ ஜோன் டைரக்ட் ஃபார் த growth and development 2008 வந்து 2012 இருந்திருக்காங்க. ஸோ JFA M. Arun Kumar sir also certified as a chartered coach on the 2021 and chartered head coach for 2022 and 2023 year. So for the zone chairman for 2024. So on the personal fund, support to his wonderful family, his wife JC A. Chitra ma'am, son Jaya C. Adityan. So we are privileged to have him with us today. Let us welcome JFA M. Arun Kumar sir into a impactful session. Thank you so much, sir. Thank you. Sir? Yes, floor handed over to our faculty for orientation. Sir, please. Arun Kumar sir. Thank you. First of all, I would thank Karthik for a wonderful introduction and the post president. அவர் பேரும் கார்த்திக் தான். நிறைய கார்த்திக் இருக்காங்க. ரைட். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஆக்சுவலா வந்து இந்த ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜேசியா இது வந்து ஒரு முக்கியமான கடமை. இன்னொன்று வந்து அது ரொம்ப எப்பவுமே ஆர்வம் கூட்டுற எப்பவும் நம்ம வந்து செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். அது இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஓரியன்டேஷன் ஆஃபீஸருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். ரைட். இந்த ஜேசி நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் எத்தனை பேர் புது மெம்பர்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் பார்த்த முகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் ஜேசிஏ இந்தியாவை ஒருத்தங்கிட்ட சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவேன், அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு தான் இதுல ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா ஜேசிஏ இந்தியா அப்படிங்கிறது ஜேசிஏ இந்தியா ஜேசிஐ அப்படிங்கிறது வந்து என்னோட லைஃப்ல 2007 இப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார் இல்லையா, அகஸ்டின் நோட்ஸ்ல அப்படிங்கிற பேர்ல ஜேசு மரியாண்டனி அவங்க ஆரம்பிச்ச ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷன்ல போய் ஒரு கெஸ்டா போய் பார்த்து வேடிக்கை பார்க்க போன நபர் நான். அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து மெதுவா அடியெடுத்து வச்சதும் இதுல பெரிய அறிமுகமோ என்னன்னே தெரியாம ஒரு நண்பர் சொன்னாருங்கிறதுக்காக மட்டுமே வந்து அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் கொடுத்த பல அங்கீகாரங்கள். முக்கியமா நான் சொல்லணும்னா எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து நந்தான ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ண போன நேரம். அந்த நேரத்துல அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்டிசிபெண்டா அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலை கொடுத்தது. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் நினைச்சா என்னென்னலாம் மேஜிக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நானே பெரிய உதாரணம். அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய படிப்பேன் வைப்பேன்னா கூட ஒரு ஸ்ட்ரீம் லைனா அதை வந்து சிந்திக்கிறதோ அதை வெளிப்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்காது. நான் நிறைய 9th படிக்கும்போது ஒரு 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 நன்றி உரைக்காக என்னை கூப்பிட்டு ஒரு 40 பேருக்கு முன்னாடி கிளாஸ் ரூம்ல நடந்த ஒரு ஈவெண்ட்ல பேச முடியாம திக்கி திணறி எல்லாருக்கும் நன்றின்னு ஒரே வார்த்தையில ஓடி போய் உட்கார்ந்து அதுக்கப்புறம் அந்த மைக் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நான் வந்து இன்னைக்கு என்னோட ப்ரொஃபஷன் ஒரு ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னா அது கொடுத்தது வந்து இந்த ஜேசி. ஒரு டைம்ல என்ன வந்து ரொம்ப ராவான ஒரு ஆளா தான் இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள வரும்போது நான் அப்படித்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை மேம்படுத்தினது ஒரு ரொம்ப பண்படுத்தினது அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷனுக்கு நிறைய பங்கு உண்டு. நம்மளே ரெஃப்ளெக்ட் பண்ற ஒரு கண்ணாடியா இருக்கும் இந்த ஆர்கனைசேஷன். அந்த வகையில ஒவ்வொரு தடவையும் நான் ஏதாட்டி ஒண்ணு பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கூட பிறந்த தம்பிக்கு சொல்ற மாதிரி சொல்லி, அதுவும் முக்கியமா பேசினேன் பிரகாஷ் அண்ணன் அப்படின்னு நிறைய பேர் வந்து
வந்து ஒரு தம்பிக்கு எடுத்து சொல்ற மாதிரி சொல்லி அப்படிதான் ராவா இருந்தவங்களை வந்து ஒவ்வொரு படியா நம்மளை டெவலப் பண்ணாங்க. ரொம்ப கோர்வையே பேச தெரியாத என்ன வந்து பேச வைக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் எழுத வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணதாகட்டும். நான் ஒரு புக் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புதுக்கோட்டையில இருந்து லட்சுமணன் ஒருத்தர் வந்து நான் ஸ்பான்சர் பண்றேன், நீ எழுதுற அப்படின்னு சொல்லி என்ன மோட்டிவேட் பண்ணாப்புல. நான் அப்ப இருந்த சுச்சுவேஷன்லயும் இதுலயும் அதை எழுதல. ஆனாலும் அதுக்கு எந்த முகாந்திரமுமே கிடையாது. அந்த லட்சுமணன்கிறவருக்கு வந்து எந்த இதுவுமே என்ன நான் எழுதுறதுல அவருக்கு எந்த லாபம் கிடைக்குதுன்னா கூட தம்பி ஒருத்தன் ஆர்வப்படுறான், அந்த முயற்சிக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும்னு அதை கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ற மக்களை சுத்தி கொண்டதான் இந்த ஜேசிஐ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒருத்தர் வந்து எப்படி மேம்பட முடியும் அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கும்போது தான் மேம்படுறாங்க. ஒரு தவறு இல்லை அல்லது ஒரு சின்ன இதுல வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தவறோட அதுதான் அவனோட அடையாளமா ஆகி வெளியே போறது இதெல்லாம் நடந்துடும். பட் எங்களோட ஆர்கனைசேஷன் ஜேசிய பாளையங்கோட்டை ஆரம்பிச்சு நடத்தும் போதும் எங்க இப்ப பேசின ஜேசு சார் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாப்ப, ஏதாட்டு ஒண்ணு தப்பு நடந்துருச்சுன்னா அண்ணா இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்க, தப்பு பண்றதுக்கு தான் நம்ம வரோம், கத்துக்கிட்டீங்களே இனிமேல் ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த வார்த்தையை கேட்டதே நான் ஜேசியில வந்ததுதான். தப்பு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு 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 அனுமதி கொடுக்குமா? ஒரு 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 30-40 பேர் இருக்கிற ஒரு இதுக்குள்ள சரி தப்பு பண்ணிக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா மறுபடியும் ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லுமா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. ஒரு தப்புன்னா அதையே அவனோட அடையாளமாக்கி அதை துப்பி அதையே சொல்லி சொல்லி காமிக்கிற இடத்துல பரவாயில்ல, அதை செஞ்சு கத்துக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்மளை தள்ளுற அந்த விதம் வந்து என்னை மேம்படுத்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அங்க இருந்து இதுக்குள்ள நான் கத்துக்க ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். நிறைய ஈவெண்ட்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அதுவும் குறிப்பா 2010 நலந்தான்னு ஒரு பெரிய ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணாங்க பாளையங்கோட்டையில இருந்து. அப்ப அதோட ஸ்டீரிங் கமிட்டி சேர்மனா என்ன நியமிச்சிருந்தாங்க. அந்த டைம்ல நிறைய கான்ஃபிளிக்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ், அப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷம் வரும். ஒரு நேஷனல் வைடா நடந்த ஒரு 100-110 பேர் கலந்துகிட்ட ஒரு ஈவெண்ட், அதுவும் சம்பந்தமே இல்லாத கேரளால வச்சு நடத்துறோம். அப்படி நடத்தும்போது அது ஒரு பெரிய டாஸ்கா இருந்தது. அந்த டாஸ்க்குள்ள அந்த ஒரு 8 நாளைக்குள்ள நாங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஷார்ட் அவுட் பண்ணியிருப்போங்கிறது எண்ணி சொல்லவே முடியாது. அப்படி அது மூலமா தான் நான்லாம் வந்து ரொம்ப பெரிய படிப்பனையும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருந்து வர்ற மக்களோட எந்த எதிர்பார்ப்புமோ அல்லது வந்து எந்த பிரமிப்புமோ இல்லாம பழக முடியும் அப்படிங்கிறத காமிச்சதே எனக்கு அந்த அந்த நிகழ்வு தான். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய மாநிலங்களோட இருக்கிற உங்களோட பழகுற வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. ஸோ அந்த கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கிளாஸ் எடுத்து அல்லது ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சு அதுல என்ன உங்களுக்கு வந்து கத்துக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு 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 ஈவெண்ட் எடுத்து அதை ஹோஸ்ட் பண்றது மூலமா ஒரு 8 நாளைக்குள்ள ஒரு என்டையர் சப்ஜெக்டை ஒரு ப்ராக்டிக்கலா மேனேஜ் பண்றது எப்படி அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன் அப்படின்னா அது நலந்தால. இன்னைக்கும் என்ன ஒரு அடையாளப்படுத்தி எந்த பிரச்சனைனாலும் அவர்கிட்ட போனா ஒரு சொல்யூஷன் இருக்கும், எதுனாலும் ஒரு பதில ஒரு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாரு அப்படின்னா அதெல்லாம் வந்து என்னை வந்து பண்படுத்தினது அல்லது என்னை தயார்படுத்தினது அப்படின்னா ஜேசி ஆர்கனைசேஷன் தான் சொல்லுவேன். அப்போ நடந்தப்போ ஒரு வென்யூ எப்படி பாக்குறாங்க, எப்படியெல்லாம் செலக்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நிறைய மெருகூட்டின விஷயம். அதே மாதிரி கத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஏரியால கத்துக்கிறதுக்கு பீப்புள் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிறது இது எல்லாமே நான் இங்க இருந்து எடுத்துக்கிட்டதான். இன்னைக்கு அதையே என்னோட ப்ரொஃபஷனலா மாத்திருக்கேன். அதுக்கு காரணம் வந்து இங்க இருந்து நான் மேனேஜ் பண்ணி கத்துக்கிட்டதான். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 பேரை வச்சு மேனேஜ் பண்ணி 25 பேர்கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் எடுத்து
Sir, your audio is muted, sir. So the video கொஞ்சம் adjust பண்ண முடியுமான்னு பாருங்க, centralized. So, அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா அமைஞ்சது. அதே மாதிரிதான் ஒரு நலந்தா ஈவெண்ட் மாதிரிதான் ஒவ்வொரு ஈவெண்ட்டும் எடுத்து நடத்தும் போதும் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரு எமோஷனல் பேலன்ஸ்டா ஹேண்டில் பண்றது, இது எல்லாமே எனக்கு வந்து இங்க இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். ஸோ அது வந்து அதனாலதான் இன்னைக்கும் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இந்த ஆர்கனைசேஷனோட ரொம்ப துடிப்பா இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அதுதான். அதே மாதிரி எனக்கு அடுத்து வந்த 2010 வந்த மரி ஆண்டனி அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் பிரசிடென்ட், எனக்கு அடுத்து வந்த பிரசிடென்ட் 2010 ஜேசிஏ பாளையங்கோட்டையில. அவர் வந்து எப்படி வந்தாரு அப்படின்னா, அவர்கிட்ட போய் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க டியூஸ் வாங்கணும் அப்படின்னா அவர் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துருக்கணும், ரொம்ப நேரம் காக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிமிர்ந்து பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்னன்னே கேட்பாரு, அதுக்கப்புறம் பதில் சொல்லி அவர்கிட்ட டியூஸ் வாங்கணும். அப்படிதான் சூழ்நிலை இருந்து. ஆனா அந்த இயர் எண்டுல திடீர்னு பார்த்தா அவர் வந்து பாளையங்கோட்டை பிரசிடென்ட்டுக்கு வந்து நாமினேஷன் பண்றேன்னு வந்து நின்னாப்புல. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி அப்பவுமே இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் உண்டு. அப்போ என்ன ரீசனுக்காக பண்றீங்க அப்படிங்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த அருண் வந்து, அதாவது என்ன வந்து பிரசிடென்டா பதவி ஏற்கும் போதும் பார்த்திருக்கேன், இப்போ ஒரு மீட்டிங்ல பார்த்தேன், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தேன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வாங்கின அவார்டுல பெரிய அவார்டா அதைத்தான் நினைப்பேன். ஏன்னா ஒரு வகையில அவர் வந்து என்னோட என்னோட ஸ்கூல்மேட்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா அவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு. அவர் வந்து இதுக்குள்ள வந்து என்கிட்ட நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து வந்தது அப்படிங்கிறது எனக்கு பெரிய இன்னும் ஒரு பெரிய உந்துதல். அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் பிசினஸ் எப்படி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, அவர் ஒரு பில்டர், தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அந்த பில்டரா இருக்கும்போது அவர் சைட்ல கொட்டுற செங்கல்ல இருந்து சிமெண்ட்ல இருந்து எல்லாமே அவருக்கு தெரியாம நடக்குது. எதுவா இருந்தாலும் அங்க இருந்து போன் வரும், அந்த போனுக்கு ஆன்சர் பண்ணுவாரு. அப்படித்தான் அவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஈச் அண்ட் எவ்ரி திங் அவரோட சைன் இல்லாம எதுவுமே நடக்காது. அப்படி ஒரு டைட் ஷெட்யூல்ல இருந்த ஒரு பர்சன். அவருக்கு வந்து என்ன ஒரு மைண்ட் செட் உண்டு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளை தவிர வேற யார் பண்ணாலும் அவ்வளவு பிரமாதமா இருக்காது, அந்த அந்த பெர்ஃபெக்ஷனோட இருக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய இருந்தது. ஆனா அவருமே நலந்தா அவர் பீரியட்ல அவர் பிரசிடண்டா இருக்கும் போது அவர் ஹோஸ்ட் பண்ணதான் நலந்தா ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நாங்க பார்த்த பெரிய சேஞ்ச் ஓவர் என்ன அப்படின்னா, அவரை ஷேர் பண்ணும்போது, அந்த ஈவெண்ட் முடிஞ்சு ஷேர் பண்ணும்போது சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு விஷயம் நினைச்சேன். சாரி, ஒரே ஒரு நிமிஷம். சாரி, பக்கத்துல ட்ரெயின் கிராஸ் ஆகுது. எஸ். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து எதுவுமே நம்ம செய்யறதுதான் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இந்த ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா 25 பேரும் யாரு கண்ட்ரோல்லையும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில கூட அவங்கவுங்க பெஸ்ட் கொடுத்தா அந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ வந்து நான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவரோட ஆபீஸ்ல அந்த அந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 25 மேனேஜர்ஸுக்கு மேல அப்பாயிண்ட் பண்ணாங்க. தட் மீன்ஸ் அந்த என்டையர் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணது அந்த வருஷம் தான். அந்த வருஷத்துல அவருக்கு அந்த நலந்தால கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 கண்ட்ரில அவரோட ஆபீஸ் வந்து வேற வேற பிசினஸ்ல அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு ஐ ஓப்பனராகவும் அல்லது அதுக்கான ஒரு இதை கொடுத்தது அப்படிங்கிறது அந்த ஒரு ப்ரோக்ராம்.
நலந்தாங்கிற ஒரு ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணதோட எஃபெக்ட் தான் அதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கூடயே இருந்து பார்த்தேன். அதுல இருந்து அவர் எடுத்துக்கிட்டு அவரோட பிசினஸ்ல வந்து அந்த ஒரு வருஷம் பிரசிடென்டா இருந்து எடுத்து அவர் பிசினஸ்ல வந்து இது பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மலேசியால ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணணும், சிங்கப்பூர்ல ஓபன் பண்ணணும், இப்படிலாம் கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய கனவுகள் உண்டு. அந்த கனவுகளை வந்து நிறைவேற்றுறதுக்கான நேரம் இல்லை, அல்லது வந்து ஏற்கனவே இருக்கிற பிசினஸை பார்க்கறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 7 கண்ட்ரில வந்து 7 வகையான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. நிறைய இம்போர்ட் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சிங்கப்பூர்ல நேரடியா ஆபீஸ், மலேசியால ஆபீஸ்ன்னு சொல்லி ரொம்ப தீவிரமான ஒரு முன்னேற்றத்துக்கு போனாரு. அந்த டேர்ன் ஓவரும் வந்து ஒரு ஒரு பெரிய டேர்ன் ஓவருக்கு கொண்டு போனாங்க. அதுக்கு வந்து நம்ம பார்த்தாதான் எல்லா வேலையும் நம்ம பார்த்தாதான் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிற அந்த மித்தை உடைச்சு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்ட்டை சரியா செஞ்சா நம்ம வந்து அதை சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த மொமெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மொமெண்ட். அதுல இருந்துதான் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு சேர்ந்தது. ஸோ இது ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம ஜேசிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்னா அது கொடுத்துட்டே இருக்கும். அதுல நம்ம எப்படி அணுகிறோம், நம்ம எப்படி என்ன எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து அவங்கவுங்களுக்கான ஷேரையோ எக்ஸ்பீரியன்ஸையோ அல்லது அதுக்கான பெனிஃபிட்டையோ எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறதான் என்னோட புரிதல். இன்னொன்னும் சொல்லுவேன், நீங்க உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ அது என்ன கிடைக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியாது. பட் வாட் யூ டிசர்வ் யூ வில் கெட். என்ன விரும்புறீங்களோ அது கிடைக்குமாங்கிறதுக்கு வந்து சொல்ல முடியாது, அதுக்கான பதில் இருக்காது. ஆனா என்ன நீங்க டிசர்வோட அது கண்டிப்பா உங்களுக்கு அடைஞ்சது. அப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஸோ ஜேசிஐ அப்படிங்கிறது வந்து நான் பார்த்து என்னோட கெரியர்ல நிறைய சேஞ்சஸ் உண்டு பண்ணது அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயம். அஃப்கோர்ஸ் நம்ம படிச்சுட்டு ஒரு காலேஜ் ஒரு இதுலயோ முடிச்சுட்டு பிசினஸ்குள்ள வரும்போது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயங்கள் பிசினஸ்குள்ள வந்த உடனே நிறைய புதுசா நிறைய ஃபேஸ் பண்ணும். ஒன்மேன் ஆர்மியா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா உள்ள இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். உதாரணத்துக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யாருக்கிட்டையும் போய் பெருசா நெகோசியேட் பண்ணியிருக்க மாட்டோம். டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலைகள் நிறைய வரும். ஆனா இது ஒரு 4 பேர்கிட்ட போய் நம்ம சொல்ற விஷயத்த பேசி கன்வின்ஸ் பண்ணி பண்ண வேண்டிய சூழ்நிலை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பினான்சியலா நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இது எதுவுமே நம்ம படிச்சதுக்கும் இங்கே ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்போதும் அதுக்கிடையில நிறைய கேப் இருக்குன்னா அந்த கேப் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய குவாலிட்டிஸ் தான். இந்த மாதிரியான சில திறன்கள், சாஃப்ட் ஸ்கில், அதுதான் வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். இது எல்லாத்துக்குமே விடை வந்து ஜேசிஐல தான் கிடைக்குதுன்னு நான் நம்புறேன். அல்லது எனக்கு அங்க இருந்தும் கிடைச்சது. நான் வந்து பேசவே தயங்கின ஒரு ஆளு இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெயினரா என்ன உருவாக்குனது. அதுவுமே நான் வந்து பெருசா விருப்பப்பட்டெல்லாம் பண்ணதில்லை. இப்ப ஜேசன் வந்தாப்புல சுசி ஹோண்டாய் ஹரிபிரதான் அவரு நானு ஒரு 4-5 பேர் வந்து நாங்க அந்த லிஸ்ட்ல கிடையாது. நான் பிரசிடென்டா இருந்தேன். அவங்களெல்லாம் வந்து பூஸ்டப் பண்ணி அந்த ட்ரைனிங் லேடர்ல தள்ளுறதுக்காக எல்லாரையும் அனுப்பி வச்சோம். அப்போ ஒரு மீட்டிங்ல உட்காந்து பேசும்போது எங்க பிரசிடென்ட் இல்லாம நாங்க எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு பெரிய பண்ணிட்டாப்புல சுசி சேர்ந்த ஹரிபிரதான். இன்னைக்கு SSN சொல்லி பெரிய பாத்திரக்கு இது வச்சிருக்காரு. நீங்க ஹோல்சேல் இது பார்த்து வச்சிருக்காரு அவரு வண்ணார்பேட்டையில. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் வந்து என்ன ஒரே வார்த்தையில நீங்க பிரசிடென்ட் வராம நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோட விளைவு நான் வந்து அவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக எங்களுடைய ஜேசன் கிட்ட போய் ஆனா இப்படி சொல்றாப்புல கொஞ்சம் கூப்பிட்டு போயிருங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது அதனால நம்ம
நீ வந்துரு அப்படின்னு சொல்லிதான் என்ன ட்ரைனிங்கே கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இதுக்கு மேல ஒரு பெரிய ஆர்வமோ இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னை இழுத்து கொண்டு போய் விட்டு வேற வழியே இல்லாம போய் அட்டன் பண்ணி அப்படித்தான் வந்து நான் ஜோன் ட்ரைனரை முடிச்சேன். ஆனா இன்னைக்கு என்ன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனா ஹரிபிரதானும் இந்த ட்ரைனிங் ஃபீல்டுல இல்ல. அஹ் இல்ல இல்ல பரவாயில்ல நீயும் வான்னு என்னை இழுத்துட்டு போன ஜேசனும் இந்த ட்ரைனிங் ஃபீல்டுக்குள்ள ரொம்ப பெருசா இல்ல. ஆனா இன்னைக்கு என்னோட மெயின் இன்கம் சோர்ஸா எது இருக்கு அப்படின்னா இந்த ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் தான் இருக்கு. ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா சமயங்கள்ல பெரிய ஆச்சரியங்களையும் நம்மள அறியாம நமக்குள்ள இருக்கிற பெரிய நிறைய திறன்களையும் வந்து வெளிக்கொணர்றது அல்லது வந்து அதை புடம் போடுறது அப்படிங்கிறது இந்த ஆர்கனைசேஷன்ன்ற ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில ஐ எம் வெரி மச் பிளஸ்ட். இன்னொன்னு அந்த மாதிரியான சரவ பீப்புள் இருக்கிறதா வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஸோ நம்ம கல்லூரியோ பள்ளியோ கொடுக்காத அனுபவமும் சரி, அதை தாண்டின திறமைகளையும் சரி கண்டிப்பா எது கொடுக்கும் அப்படின்னா ஜேசிஐ வந்து கொடுக்கும். அதுல எனக்கு வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து எதை வந்து பெருசா அவன் லைஃப்ல என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் ஒரு கோல் இருக்கு, அதை வந்து நான் அச்சீவ் பண்ணணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அது மாரி நல்லா சம்பாதிக்கணும், ஒரு ஃபினான்சியல் இண்டிபெண்டா இருக்கணும், ஒரு சோசியலா ஒரு ரெஸ்பெக்ட் வேணும், அப்புறம் வந்து லைஃப் பேலன்சிங்கா இருக்கணும், ஹெல்த் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமேயான ஒரு பிளாட்ஃபார்ம் எது கொடுக்கும் அப்படின்னா, அதை கத்துக்கிறதுக்கான பிளாட்ஃபார்மா எது இருக்கும் அப்படின்னா ஜேசிஏ கண்டிப்பா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சொசைட்டில ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்னோட நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய இருக்கு. அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு கல்லிடைக்குறிச்சியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காப்புல கௌதம்னு சொல்லி ஒருத்தர். அவர் வந்து லெமன் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் மேன். அவர் வந்து சவுக்கு யூக்கல்பிட்டஸ் இதெல்லாம் வந்து மேசிவா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலி பிசினஸ். அவங்க அப்பா வந்து ஆரம்பிச்சு இது பண்ணிட்டு இருக்க ஒரு பிசினஸ். அதுல வந்து இவர் வந்து போய் டேக் ஓவர் பண்றாப்புல, போய் சேர்ந்து எடுத்து நடத்திட்டு இருக்காப்புல. அப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட எப்படி அப்படின்னா சந்தோஷ் சுப்பிரமணியம் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதுல வர்ற ஜெயம் ரவி மாதிரின்னு வச்சுக்கீங்களேன். ஒரு ரொம்ப டேலண்டான ஒருத்தர் தான். ரொம்ப ஏஜ் வந்து யங் ஏஜ், ரொம்ப சாமிங்கான ஒருத்தர். ஆனாலும் வந்து அப்பா வந்து ஒரு லெஜெண்டரி. அவங்களுக்கு கீழே ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற இன்னொரு ஆலமரம்னு வைங்களேன். ஆனாலும் வந்து அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற மரம் அப்படிங்கிறதுனால அது பெருசா வெளியே தெரியாமலே இருந்தார். அப்போ ஒரு ஒரு ஐ திங்க் இட் இஸ் 2015 ஆர் 16 ஞாபகம் இல்லை. அந்த டைம்ல வந்து பிரசிடெண்டா வர்றது, நம்ம பாளையங்கோட்டைக்கு பிரசிடெண்டா நாங்க தேர்ந்தெடுத்து இருக்கும்போது அவருக்கு அந்த வாய்ப்பு போச்சு. அப்போ அப்படி வாய்ப்பு போகும்போது அவர் வந்து தயங்கிதான் எடுத்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அவரோட இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்டா யாரை போடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன்ல என்கிட்ட வந்து எஸ் மீனா மேடம் தேங்க்யூ 2015 எஸ் தேங்க்யூ மீனா மேடம் ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப். அவர் வந்து கூப்பிடலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்க அல்லது நீங்க இப்போ யாருக்கிட்டையாட்டும் ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஒரு பேங்க்லயோ இல்ல ஒரு பிசினஸ்ல அடுத்த லெவல் போறதுக்கோ அல்லது ஒரு எந்த இடத்துல உங்களை வந்து சரியா ரெகனைஸ் ஆகணுமோ அந்த மாதிரியான ஒரு கெஸ்ட கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த பேங்கோட மேனேஜருக்கு வந்து கூப்பிட்டு வந்திருந்தாரு. அப்போ அவர் வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல அட்டன் பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய
மாஸ் க்ரௌடு. அந்த க்ரௌடுல வந்து அவர் என்ன ஆயிட்டாரு, அவர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் வந்து பிரசிடென்டா பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்று முடிச்சிட்டு அதுல வந்து ஒரு 1 வீக் கழிச்சு, ஒரு 1 வீக் 10 டேஸ் கழிச்சு பேசும்போது, என்னப்பா எப்படி இருக்கு? புதுசா இப்படி போகுது. பிரசிடென்ட் எல்லாம் இப்படியே எப்படி போகுது அப்படின்னோனே, அப்ப அவர் சொன்னாரு, அண்ணா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. என்ன அப்படின்னா, இல்ல திங்கட்கிழமை மண்டே வந்து நான் வந்து பேங்க் போயிருந்தேன். அந்த பேங்க் போயிருக்கும்போது பேங்கோட கதவை திறந்த உடனே, ஆமாப்பா அப்பா பேசுனாங்க. அதெல்லாம் செஞ்சிடலாம். நீங்க வந்து அப்பாட்ட நான் இதை சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு 2 வார்த்தை தான் பேசுவாரு. அப்படித்தான் வந்து நான் வழக்கமா அப்பாட்ட இது சொல்லிரு, அப்பாட்ட சொல்லிட்டாப்புல நான் இதை பண்ணிடுறேன். இது 2 தான் பேசுவாரு. ஆனா போன உடனே உள்ள வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, நீங்க ஜேசிஏல இது இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்களா வைக்கீங்களான்னு சொல்லி நிறைய பேசினாப்புல. அதுக்கப்புறம் எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து அவ்வளோ மரியாதையான ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விதின் அ வீக்ல வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெரிய இதெல்லாம் ஒன்றும் நடக்கல. நடந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பிரசிடென்டா பதவி ஏற்று இத்தனை பேருக்கு அவர் ஒரு தலைவரா இருக்கிறாரு அப்படின்னா, எஸ் அப்கோர்ஸ் அவருக்கும் ஒரு இது இருக்கு அப்படின்னு ஒரு 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 பேங்க்ல உள்ள ஒரு மேனேஜருக்கு வந்து அதை எடுத்துக்காட்டி இருக்கு அப்படின்னா, அது காட்டுனது வந்து இந்த ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு சொசைட்டில உங்களுக்கு ஒரு மதிப்போ இதோ வந்து கிடைக்கிறதுக்குங்கிறது இட் வில் டேக் டைம். ஒரு பெரிய டைம் எடுத்துக்கும். அது யங் ஏஜ்ல நம்ம புதுசா தொழில் பண்ணி வச்சு அடிபட்டு மிதிப்பட்டு கத்துக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு ரெகனைசேஷன்ங்கிறது ஈஸியா கிடைச்சிருது. ஒரு இடத்துல போனா நமக்கான மரியாதை வந்து எளிதா கிடைக்கிறது. அப்போ அது எங்க இருந்து கிடைக்கும், அதை எங்க இந்த வயசுல அதை எடுத்துக்க முடியும் அப்படின்னா, அதை வந்து வேற எந்த ஆர்கனைசேஷன் போனாலும் அது ரொம்ப லிட்டில் பிட் காஸ்ட்லி, லிட்டில் பிட் ஒரு பெரிய இதுக்கு போயிடும். ஆனா இது எதுவுமே இல்லாம நம்மள வந்து இந்த சமுதாயத்துல நமக்கான ஒரு இமேஜ் பில்டிங் ஆக்டிவிட்டியா எது இருக்கும், அல்லது ஒரு நம்மளுடைய இமேஜ பூஸ்ட் அப் பண்றதா எது இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து தேசிய இருக்கு. அதுவும் இந்த ஏஜ் குரூப்பே 18 டு 40 அப்படிங்கும்போது ரொம்ப அழகா இந்த ஏஜுக்குள்ள நமக்கான சொசைட்டில நமக்கான ஒரு ரெஸ்பெக்ட், நம்ம போனா நம்மளை ரெகனைஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் மூலமா நடக்குது. அதைத்தான் வந்து நானும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சொசைட்டில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாதான் நம்மளை வந்து ரெகனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மள வந்து நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களை செய்யறது மூலமாவும் நம்மள வந்து இந்த சொசைட்டில இத்தனை பேர் மதிக்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தலைவரா இருக்கும்போது நம்மள வந்து ஒரு ஒரு நல்ல முறையில நமக்கான இது கிடைக்கும். ஸோ அதை வச்சும் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு அதுக்கான பெரிய பிளாட்ஃபார்ம், அதுக்கான முதல் இதெல்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன். ஸோ சொசைட்டில கிடைக்கிற நிறைய விஷயங்களை வந்து இதுதான் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இது ஒரு பூமர் டீமா இருக்கலாம் அல்லது கிரிஞ்சா இருக்கும். ஆனா நம்ம ஆர்கனைசேஷன் எப்பவுமே வந்து நம்ம அது வந்து ஒவ்வொரு இதுலயுமே வந்து அது வந்து டெவலப் ஆகி வந்துகிட்டே இருந்திருக்கு. தானே வந்து அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ணி வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படிதான் இப்பவும் நிறைய சேஞ்சஸோட வந்திருக்கு. என்னதான் 5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கனைசேஷனை பத்தி சொன்னா கூட அட் லாஸ்ட் வந்து நமக்கு யார் ஹெல்ப் பண்ண போறா, நமக்கு யார் சப்போர்ட் பண்ண போறா அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க. இப்ப வேர்ல்டு லெவல்ல நம்ம நிறைய லீடர்ஸை சொல்லுவோம். ஜார்ஜ் புஷ்ல ஆரம்பிச்சு ஜான் எஃப் கென்னடி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இங்கேயுமே நம்மளால வந்து நிறைய லீடர்ஸை நம்மளால சொல்ல முடியும். நம்ம மண்டலத்திலேயே வந்து நிறைய லீடர்ஸை வந்து சொல்ல முடியும். அப்படின்னா கூட சரி நான்லாம் அப்படி உருவாகிறதுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குமான்னா, அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து அதை தாண்டி இன்னைக்கு ஜேகாம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், அதுவும் பிசினஸ் அப்படிங்கிற ஏரியாவுக்கு கீழே
ஒரு ஜேகாம்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்டா நான் பார்க்கறேன். ஏன் அப்படின்னா அது மூலமா இது வரைக்கும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல வந்து ஆர்கனைசேஷன்ல இருக்கேன். நிறைய பேரோட பழக்கம் இருக்கு. நிறைய பேரை என்னால வந்து மீட் பண்ண முடியும், பேச முடியும். உரிமையா அண்ணன் அண்ணன் பழகுற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 11 மாவட்டத்துல நிறைய பேர் ஆர்கனைசேஷன். ஆனாலும் வந்து பெருசா நாங்க வந்து பிசினஸ் எடுக்கிறது கொடுக்கறதுங்கிறது நடக்கலாங்கிற மீன்ஸ் அதுல பெருசா ஆர்வம் காமிக்கல இல்ல, அல்லது அதுக்கான பேச்சு தளங்கள்லயும் பெருசா இல்ல. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிருக்காங்க. இப்ப நாங்க இருக்கும் போதே நிறைய பேர் நிறைய பிசினஸ்க்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அதை தாண்டி அது ஒரு கன்சிஸ்டண்டா நடந்துச்சா அப்படின்னா அப்படி நடக்கல. அது வந்து சாதாரணமா அப்பப்ப வர்ற செய்திகளை கலந்துக்கிற ஒரு நிகழ்வா மட்டுமே இருந்தது. இன்னும் சொல்ல போனா நிறைய பேரு என்ன பிசினஸ் பண்றாங்கன்னே எனக்கு தெரியாது. அதுதான் உண்மையும் கூட. அல்லது ஒரு மேலோட்டமா தெரிஞ்சிருக்குமே ஒழிய முழுசா உள்ள இன்டெப்தா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த 2021 அப்புறம் அதுவும் ஒரு பெரிய கேட் ஓபன் பண்ணிருக்கு. ஜேகாம் சொல்லி ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அது எங்க ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும், பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிறைய குழப்பங்களுக்கு இடையில இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அதுல வந்து ரொம்ப ஆர்வப்பட்டேன். அதுதான் நீங்க வாசிக்கும் போது சார்ட்டர்ட் கோச் அப்படின்னு பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதோட ரீசன் அதுதான். அப்படிதான் அதை ஆரம்பிச்சோம். அதை ஆரம்பிக்கும் போது பிசினஸ்ல பெரிய இது கிடையாது. எனக்கு வந்து பெரிய அந்த மத்த நெட்வொர்க்கை பத்தி நான் ஒரு நாள் கூட போனது கிடையாது. ஆனா அதுக்குள்ள அத வந்து முழுசா எடுத்துட்டு போறதுக்கும் பெருசா ஹேண்டில் பண்றதுக்கும் எது கொடுத்தது, எதை வச்சு நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னா அது ஜேசியை கொடுத்தது. அந்த அனுபவத்துலதான் இதை வந்து ஹேண்டில் பண்ணோம். அதோட இதுதான் வந்து இன்னைக்கு நிறைய பிசினஸ் டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் நடந்திருக்கும் திருநெல்வேலியில மட்டும். இந்த ஒரு 40 பேருக்குள்ள. இதுக்கு ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, இது எப்படி நடந்தது அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷன் இதுக்கு முன்னாடி அது இப்படி நடந்திருக்குமானா இல்ல, இப்ப கொடுத்த இந்த ஒரு கேட் புதுசா தன்னை ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு கொடுத்த இது மூலமா நிறைய பிசினஸ் வந்து இன்னைக்கு நடக்குது. இந்த இந்த வருஷத்தோட முதல் மீட்டிங்ல மட்டும் கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் நடந்து டர்ன் ஓவர் நடந்திருக்கு. அதை அன்னைக்கு வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ நம்ம ஆர்கனைசேஷன் எப்பவுமே தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு. புதுசா வந்து ஜாயின் பண்றவங்க இல்ல புதுசா இருக்கிற மக்களுக்கு வந்து முன்னாடி வந்து எதுக்கு ஜேசிஏ எதுக்கு ஜேகாம் அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஜேகாம், இந்த சம்பாத்தியத்தை தக்க வைக்கிறதுக்கு ஜேசி. டு லேர்ன் அப்படின்னா ஜேசிஏ, ஜேகாம்ங்கிறது டு ஏர்ன். சரியா? ஸோ நம்ம சம்பாதிச்சதை தக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பா ஜேசிஏ சப்போர்ட் பண்ணும், ஏர்ன் பண்றதுக்கு ஜேகாம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்படி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ஜேசிஏ நான் சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. இருந்தா கூட ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸா வைப்போம். நம்மளோட பார்ட்னர்ஸ் அதான் அந்த மெம்பர்ஸோட இதை வந்து பிசினஸ் கார்டை வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைப்போம். ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்ததுல மதர்ஸ் ஹியரிங் எய்டுன்னு சொல்லி ஒருத்தர் பார்ட்னரோட ஒரு இதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தோம். அதாவது பாண்டிச்சேரியில இருந்து ஒரு நண்பர், அவரும் ஒரு ஜேசி நண்பர், அவர் வந்து வேற ஒரு ஃபோரம் மூலமாவும் எனக்கு கொஞ்சம் அறிமுகம். அப்போ அவர் வந்து எனக்கு வந்து போன் பண்றாரு.
ரொம்ப க்ளோஸான பழக்கம் கிடையாது, தெரியும் அந்த மாதிரி உள்ள ஒருத்தர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, தலைவரா நீங்க வந்து உங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சிருக்கீங்களே அந்த ப்ராடக்ட் நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்டாப்புல. இல்ல இல்ல நான் பண்ணல, அது நம்ம நண்பரோடது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா, எனக்கு வந்து 2 தடவை ஹியரிங் ஏடு எனக்கு கொஞ்சம் காதுக்கு இது மந்தமாயிருச்சு, அதுக்காக வச்சிருந்தேன். ஆனா வந்து எனக்கு வந்து சரியா இதாகல. 2 தடவையும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஒரு ப்ராடக்டா இது பண்ணணும். எனக்கு இது வரைக்கும் நிறைய செலவு பண்ணிட்டேன், ஆனா அதுக்கான ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. அப்ப நான் சொன்னேன், இவர்கிட்ட ட்ரை பண்ணுங்க, இதுல ஏதாட்டும் ஒண்ணு நெகட்டிவா இருக்குதுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசி சப்போர்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி ஒருத்தருக்கு தேவை இருக்கு பாண்டிச்சேரியில, உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். நான் பேசும்போது அவர் சொல்றாரு, நான் நாளைக்கு வந்து சாரி அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து சென்னை கிளம்புறேன், போயிட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. வித்தின் அ வீக் வந்து அவர்கிட்ட பேசுறேன். பார்த்தாச்சு சார், கொடுத்தாச்சு, அவருக்கு உண்டான ப்ராடக்ட் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னாரு. அப்ப நான் முதல்ல பேசும்போதே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா பண்ணி கொடுங்க, ஒரு நல்ல நண்பர், அவர் வந்து பெருசா வந்து அஃபோர்டபுள் கிடையாது, அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு அதுல ஒரு 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 ஆஃபர் பிரைஸ் ஒண்ணு, ஒரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஆஃபர் பிரைஸையும் அவர் கொடுத்து பண்ணியிருந்தார். அதுல இருந்து ஒரு 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 15 டேஸ்ல அவர் வந்து எனக்கு வந்து பாண்டிச்சேரி நண்பர் வந்து கால் பண்ணி பேசுறாரு. பேசும்போது அவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் அவரோட பேச்சுல. ரொம்ப சந்தோஷம், எனக்கு வந்து பெரிய இது, நீங்க வந்து இத வந்து ரெஃபர் பண்ணது எனக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும், எனக்கு நல்லா காது கேட்குது, ஐம் வெரி ஹாப்பி, உங்க ஃப்ரெண்டு வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு, நிறைய ஆஃபரும் நல்லா பண்ணாரு, நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தியா அவ்வளோ சந்தோஷமான ஒரு 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 கான்வர்சேஷன் நடந்தது. என்னதான் பிசினஸ் பண்ணோம், பணம் சம்பாதிச்சோம், அல்லது பணத்தை வந்து இன்னொருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஒரு நிறைவு இருக்கிறத தாண்டியும், அந்த பணத்தையும் தாண்டி ஒரு மன நிறைவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இத வந்து கொடுத்தது. அவருக்கு ஒரு பிசினஸ் ரெஃபரன்ஸ் தான்னா கூட அவர் கொடுத்த அந்த ஃபீட்பேக் வந்து எனக்கு இன்னைக்கும் வந்து ரொம்ப மெமரபிளா இருக்கும். இது நடந்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, ஆனா இன்னைக்கும் வந்து அது இந்த ஜேகாம் கொடுத்த சக்சஸ் அப்படின்னா அது ஒண்ணு. ஸோ நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. இன்னும் சொல்ல போறா, நாங்க இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த இதே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு பார்த்துட்டு நம்ம என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரோட ஸ்பேஸ் ஒன்று ஒரு ஒரு ஆபீஸ் இங்க ரன் பண்ணிட்டு இருக்காப்புல, எங்களோட பாஸ்ட் பிரசிடண்ட், அவரோட நிறுவனத்துல வந்து ஒரு ஒரு வாய்ப்புக்காக என்கிட்ட பேசுறாப்புல. அதை பேசும்போது அதை கனெக்ட் பண்ணி விட்டோம். கிட்டத்தட்ட அது இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற ரிப்பூட்டட் பிசினஸ், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு இது. குறைஞ்சு பார்த்தாலும் ஒரு 15 லட்ச ரூபா ஒர்த் இருக்கிற ஒரு கனெக்ட்னு வைங்களேன். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, தொடர்ந்து நம்ம பார்ட்னர்ஸுக்கு இடையில கொடுக்குற சப்போர்ட்னால இந்த மாதிரியான பெரிய பெரிய மேஜிக் எல்லாம் நடக்கும். ஸோ இது வந்து ஆர்கனைசேஷன் நமக்கு கொடுத்துருக்கிற இன்னொரு பெரிய கிஃப்ட்னு நான் நம்புவேன். ஸோ ஒரு மேனேஜ் பண்றது, ஒரு பீப்புளை மேனேஜ் பண்றது, ஒரு பிசினஸை மேனேஜ் பண்றது, ஒரு ஃபினான்சியலா மேனேஜ் பண்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள இருந்து எடுத்துக்க முடியுமானா கண்டிப்பா எடுத்துக்க முடியும். என்ன ஒண்ணுன்னா, நம்ம அதுக்கேத்த மாதிரியான கான்ட்ரிபியூஷனை செஞ்சிருக்கணும். அதுக்கேத்த மாதிரியான நம்ம எடுத்திருக்கிற பொறுப்புகளை, அல்லது நம்ம நம்ம எடுத்திருக்கிற ஒரு உறுப்பினராகவும் சரி, அதுக்கப்புறம் எடுக்க போற ஒவ்வொரு பொறுப்புகள்லையும் சரி, முழு மனசோட அதுல இன்வால்வ் ஆகி நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு
பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு பெரிய லேர்னிங்கையும் கொடுத்துருக்கும். நமக்கு தெரியாமலே அது ஒரு பெரிய லேர்னிங்கை கொடுத்துருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, எங்களுடைய பாஸ் பிரசிடென்ட் செல்வராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இஸ் நோன் ஃபார் ஹிஸ் சோசியல், நிறைய சோசியல் காசுக்காக செய்யக்கூடிய ஒருத்தர். நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டு திருநெல்வேலிக்குள்ள யாராட்டி பக்கத்துல நெருங்கவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற லெவல்ல இருக்கிற ஆட்களை கூட எந்த இதுவும் கூச்சமும் இல்லாம போய் அவர் குளிப்பாட்டி முடிய வெட்டி புது துணி கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெரிய மனசு இருக்கிற ஒருத்தர். அவர் வந்து பிரசிடெண்டா இருக்கும்போது சொல்லுவார், பிரசிடெண்டா இருக்கும்போது நம்ம சொல்ற மாதிரிதான் இது வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து முடிச்சு ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது, அண்ணா நீங்க என்னென்னமோ சொன்னீங்கண்ணே, கத்துக்கிறதுக்குலாம் நிறைய இருக்குன்னு, ஆனா அப்படிலாம் ஒண்ணு இருந்த மாதிரி எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்ப நான் சொன்னேன், கத்துக்கிறதுங்கிறது வந்து இது ஒண்ணும் பட்டப்படிப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இல்ல ஒரு எக்ஸாம் வச்சு அதுல எழுதுற விஷயங்கள் கிடையாது. இது நீங்க ஒவ்வொரு இதையும் நீ உங்களை அறியாம ரொம்ப எளிதா கையாளும் போதுதான் இது தெரியும். ஓ இதெல்லாம் நமக்குள்ள வந்து இதெல்லாம் இன்பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சேலம் டைல்ஸ் தான். எஸ் எஸ் அப்கோர்ஸ். யாரோ ஒரு நண்பர் வந்து அவரோட பிசினஸையும் போடுறாப்புல. சேலம் டைல்ஸ். எஸ் முத்துராஜ் சார், முத்துராஜ் இன்டீரியர்ஸ். எஸ் எஸ் சார், அவரே தான், அவர் தான். அப்போ ஒரு கொஞ்ச நாள் நான் சொன்னேன், இது ஒண்ணு எக்ஸாம் வச்செல்லாம் எழுத முடியாது, இது பொதுவா வந்து உணரத்தான் முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா சும்மா கதை விடாதீங்கண்ணே. 6 ரூபா. இன்னும் 2 வேணுமா? ஆமா. அண்ணா வாங்க, அதுதான் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க டாடி சார். நம்ம ஊர்லயே 10 ரூபா. டாடி சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. ஜெயகாம பத்தி பேசின உடனே வியாபாரத்துக்கு போயிட்டாங்க பாத்தீங்களா? தட்ஸ் a மேஜிக் ஆஃப் ஜெயகாம். ரைட். அப்ப அவர் வந்து கொஞ்சம் கழிச்சு ஒரு 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 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷம் இருக்கும்னு வைங்களேன். அப்புறம் வந்து ஒரு ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணுவோம், பேசுவோம். ஆனா அதை வந்து பெருசா இது பண்ணிக்கல. அப்போ இடையில ஒரு தடவை ஒரு நைட் ஸ்டே ஒரு கெட்டுக்குதற்காக வெளியே போயிருந்தோம். அப்போ வந்து அவர் பேசும்போது ஒரு தடவை அவர் ஷேர் பண்ணாரு, ஆனா உண்மையில நீ அன்னைக்கு சொல்லும் போது நான் நம்பல, நான் ஒன்னு நீ பேசுனதுக்கெல்லாம் கவுண்டர் கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தேன், நான் எதுவுமே கத்துக்கல வைக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா நான் இதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைசேஷன்ல பிரசிடெண்டா பதவி ஏற்றேன். ஒரு 6 மாசம் தான் இருக்க முடியும். ஆனா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கண்டினியூஸா 2-3 டென்யூர் வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்க வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு காரணம் வந்து நான் இங்க கத்துக்கிட்டதான். எப்படி வந்து யார்கிட்ட இருந்து எப்படி வேலை வாங்கணும், யார்கிட்ட இருந்து எப்படி இது பண்ணணும், இதெல்லாம் வந்து என்ன அறியாமலே நான் கத்து வச்சிருந்திருக்கேன். எனக்கு தெரியவே தெரியல. அது எப்படி என்னால வந்து இத்தனை வருஷம் கண்டினியூ பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான், ஆமா இதுக்கு முன்னாடி எனக்கு வராத ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி இருந்த தயக்கம் எதுவுமே இப்ப இல்ல. ரொம்ப எளிதா என்னால வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கையாள முடிஞ்சது. அது வந்து இந்த ஆர்கனைசேஷன் கொடுத்ததுதானே. நான் நீ சொன்ன வார்த்தையை வந்து திருப்படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்ல. நான் ஏன் இப்போ ஒவ்வொருத்தரோட பேரையும் ஒவ்வொருத்தரோட இதையும் சொல்லி அடையாளத்தை சொல்லி சொல்றேன் அப்படின்னா, என்னோட வார்த்தையில இருக்கிற உண்மைக்காக சொல்றேன். இந்த அனுபவம் ரொம்ப உண்மையான விஷயங்கள். இத வந்து நான் ஒருத்தர் சொன்ன உடனே அவரோட பிசினஸ போட்டாங்க. இப்ப நம்ம ஹோஸ்ட் கார்த்திக் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரை நான் யார சொல்றேங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய மக்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரை சொல்லி ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்கோர்ஸ் இது வந்து நான் ஆத்தன்டிகேட் பண்றேன். நான் நடந்த இந்த ஷேர் பண்ற எல்லா விஷயங்களுக்கும் எவிடென்டிக்கலா நீங்க போய் விசாரிக்கலாம். இப்படி சொன்னீங்களாமே, இப்படி ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி. ஒரு ஆர்கனைசேஷன்ல முழுசா நம்ம ஒப்படைக்கும் போது, முழுசா நம்ம பொறுப்பேற்றுக்கும் போது, முழுசா நம்ம வந்து பங்கேற்கும் போது, முழுசா நம்ம இங்க வந்து கத்துக்கும் போது எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் நடக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். அதே மாதிரி 2008
ஒரு இன்டர்நேஷனல் ஒன்று வேர்ல்டு காங்கிரஸ்ன்னு ஒன்று நடந்தது டெல்லியில வச்சு. அதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிருக்கேன் அப்படின்னாலும் தனியா போனது இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம். அது ஒரு 10 நாள் 12 நாள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு தற்செயலா இந்த பொங்கலுக்கு எடுத்து எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது போட்டோஸ் எல்லாம் நிறைய அப்கோர்ஸ் அப்பதானே கிடைக்கும் கையில எல்லாம். இதுக்கு முன்னாடி கிடந்த இதெல்லாம் அதுவும் வந்தது. அதுல ஒரு நிறைய இவங்களோட ஃபாரினர்ஸோட போட்டோ எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து வச்சிருந்த பார்க்கும்போது ஒரு வகையில சிரிப்பாகவும் ஒரு வகையில பெரிய ஆச்சரியமாவும் இருந்தது. ஏன்னா வெள்ளைக்காரங்களோட போட்டோ எடுக்கிறதுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா யார் மீதும் பிரமிப்பு கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத என்னால வந்து சொல்ல முடியுது. அப்படின்னா அதெல்லாம் இந்த இந்த த்ரூ அவுட் த இயர் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள். இப்போ அன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து வெள்ளையா இருந்தாலும் சரி கருப்பா இருந்தாலும் சரி அவங்களோட எல்லாம் போய் போட்டோ எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. ஏன்னா நாங்க ஜாயின் பண்ணி அந்த வருஷமே அந்த 2007 கடைசியில ஜாயின் பண்ணோம். 2008 அந்த வேர்ல்டு காங்கிரஸுக்கு அட்டன் பண்ண போயாச்சு. அதுல பெருசா எங்களுக்கு என்ன ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்தியாவில் நடக்கு, டெல்லியில் நடக்கு, அதனால போனோம், அவ்வளவுதான். அப்படி ஒரு 4 பேர் போயிட்டு திக்கு தெரியாத காட்டுல போய் திணறின மாதிரி போய், ஆனா அதெல்லாம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு இன்டர்நேஷனலிசம் மேலேயோ அல்லது வெளிநாடுகள்ல இருக்கிற இவங்களோடயோ நம்ம பழகுறதுக்கு எந்த தயக்கமும் வேண்டாங்கிறதெல்லாம் நான் அங்க போய் தான் எனக்கு எல்லாம் உடைஞ்சது. நம்மளுடைய கோட்பாடு சொல்ற மாதிரி மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா யார்கிட்ட போய் எங்க இது பேசினாலும் சார் சோ ஐ எம் ஃப்ரம் இங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச அன்னைக்கு தெரிஞ்ச அந்த ஓட்ட இங்கிலீஷை வச்சு நம்ம பேசும் போதும் அவங்க அதுக்கான ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அதுக்கான இதை கொடுத்தாங்க, என்ன பண்ணணும் பிசினஸை பத்திலாம் பேசினாங்க. அப்போ அதெல்லாம் மெட்டீரியல்ஸ் பண்ற ஒரு பெரிய இது இல்லை, ஒரு ஒரு நாலேஜோ அல்லது ஒரு பெரிய இதோ இல்லை. ஆனா இன்னைக்கு அதுக்குன்னு தனியாக செஷன்ஸே நடக்கும். பிசினஸை வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பிச் பண்றதுக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்குமான செஷன்ஸே நடக்கும். அப்போ ஆனா அப்ப நடந்திருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஐ எம் வெரி நியூ. எனக்கு வந்து சும்மா இந்த ஒரு கிராமத்தான் வந்து முட்டாய் கடையை வேடிக்கை பார்த்த மாதிரி தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுல வந்து எனக்கு என்ன பெருசா யூஸ் பண்ணிக்கவும் எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அது எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்கோர்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சது. நான் அதை வந்து பெருசா பயன்படுத்திக்க தெரியல. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியும் அதை சொல்றதுக்கும் அந்த ஈவெண்ட்டை பத்தின ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுக்கறதுக்கும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நண்பர்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கெல்லாம் ஆஸ்பாக் பாத்தீங்கன்னா நம்ம ஜோன்ல இருந்து அத்தனை பேர் போய் அட்டன் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நிறைய பேருக்கான முதல் வெளிநாட்டு பயணமே வந்து சுற்றுப்பயணங்கிறதே வந்து ஜேசிஐ மூலமா நடந்திருக்கு. அதுக்கு வந்து ஏன்னா நமக்கு வேற எங்கேயும் பெரிய பிளாட்ஃபார்ம் இல்லை, அல்லது அதை ஆர்கனைஸ் பண்ணி போகணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா கூட பணம் இருந்தா கூட அதுக்கான வாய்ப்புகளை அமையிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க வந்து அதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு ஓபன் பண்ணுது. ஸோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களோட பிசினஸை பிச் பண்ணணும் அப்படின்னா ஜேசிஐ இஸ் த ஒண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். இது கொடுக்குற பெரிய அனுபவமும் அது கொடுக்குற இதுவும் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் பண்பட்டுட்டா, ஒவ்வொருத்தரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒவ்வொருத்தரும் அடுத்த கட்டத்துக்கு வளர்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ஃபவுண்டர் ஹென்ரிக் கிசன்பியரோட இந்த நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் வேர்ல்டு பீஸ். அதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டா, நான் முதல்ல சொன்னதுதான், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை சரியா செஞ்சுட்டா எந்த ஒரு இதுவும் வெற்றிகரமா அமையும் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம். அப்படி இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனும் அவங்க வேலைய சரியா தெளிவா கரெக்டா செஞ்சுட்டாங்கன்னா நம்மளுடைய எந்த இடத்துலயும் நமக்கான ஒரு நல்ல சிட்டிசனா ஒரு நல்ல லீடரா
நம்ம எல்லாம் உருவாக இந்த சமுதாயம் மேம்படுறதுங்கிறது கண்கூடு. அது வந்து அதுக்கு பெரிய உதாரணம் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து வளர்ந்த நாடுகள் நம்ம எதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றோமோ அங்கெல்லாம் வந்து ஜேசிஏ ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்திருந்த காலங்கள் உண்டு. அப்கோர்ஸ் நம்ம நேஷனல் இன்டர்நேஷனல் லீடர்ஸ் நிறைய பேர் கோஃபி அனான்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு கண்ட்ரியும் பாருங்க, எங்கெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர், அதாவது அந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் லெவல்ல ஜேசிஐ மக்கள் வந்து வாரம் வந்திருக்காங்களோ, இந்த கண்ட்ரிஸோட வளர்ச்சிங்கிறது டிராஸ்டிக்கா இருக்கு. அப்படிதான் வந்து ஜப்பான்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸா இருக்கலாம், அல்லது வந்து நம்மளோட எங்க பேர் என்ன, நம்ம யூஎஸ்ஏல இருக்கிற பிரசிடென்ட்ஸ், அப்படி இப்படி நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம இதுல இருந்துமே நிறைய பேர் உருவாகி போயிருக்காங்க நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ்ல. இது எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது இந்த ஆர்கனைசேஷன் என்ன உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் எடுக்கணும், என்னெல்லாம் இது பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் தனித்தனி மெனு இங்க உண்டு. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட அங்க இருக்கிற மெனுல இருந்தா யூ கேன் சூஸ். பட் இங்க வந்து எப்படி அப்படின்னா, நீங்க என்னதான் திறமையோட பெரிய இதா இருந்து நீங்க போய் ஒரு பிரசிடண்டா எடுத்து 1 இயர் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வேற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்கும் அந்த சீட். அது எப்படின்னே எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. ஆனா அவங்கவுங்க லெவல்ல ஒவ்வொருத்தங்களும் வந்து அதை செய்யும் போது அவங்கவுங்க இதுக்கு ஏத்த மாதிரி நிறைய கத்துக்கிட்டு தான் வெளியே போயிருக்காங்க. யாருமே வந்து இது வந்து ஐ ஜஸ்ட் லைக் தட் நான் பண்ணிட்டேன், அது எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னவங்க கூட அகைன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்திருக்காங்க. அதைத்தான் நான் அவங்ககிட்ட சொன்னது. ஸோ ஜேகாம்ங்கிறது ஜேசிஐங்கிறதும் சரி, ஜேகாம்ங்கிறதும் வந்து நம்ம தொழில்ல நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய பினான்சியல், ஹெல்த், ஆன்மீகம், ஏன்னா நம்மளுடைய இதே தானே, கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குறது அப்படிங்கிறது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ லைன், வி பிலீவ் அப்படின்னு நான் நம்புறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மனித சகோதரத்துவம், பொருளாதார நீதி, இது எல்லாமே வந்து நம்ம வந்து நம்பி அதுல செயல்படுறதுனாலதான் நமக்கு கிடைக்கிற எல்லா சக்சஸும் ஒரு முழுமையான ஒரு வெற்றிகரமான ஒரு சக்சஸா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு மெம்பர் இங்க வந்துட்டு எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கேரளால ஒரு நண்பரை வந்து மீட் பண்ணோம். எங்க மீட் பண்ணோம் அப்படின்னா, நான் சொன்ன வேர்ல்டு காங்கிரஸ்ல மீட் பண்ணோம். அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு நாட்கான்ல வந்து மீட் பண்ணேன். அவர் வந்து நாங்க வேர்ல்டு காங்கிரஸ்ல மீட் பண்ணும்போது நாங்க எல்லாம் ஒரே லெவல்ல இருந்தோம் அப்படின்னா, ரொம்ப சாதாரணமான ஒரு லெவல்ல இருந்த ஒரு நண்பர் கேரளா இருந்து. அவர் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவரோட டேர்ன் ஓவர் வந்து 3 மடங்கு ஆக்கிட்டேன்னு என்கிட்ட சொன்னார். எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, ஏபிள் அட்டன் பண்ணேன், அதுல இருந்து கிடைச்ச இன்புட்டை வச்சுதான் என் பிசினஸை வந்து நிறைய மைண்ட் பிளாக்ஸை உடைச்சது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து இப்படி அங்கங்க நிறைய ஸ்டோரிஸ், சக்சஸ் ஸ்டோரிஸ், ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ஸா என்னால சொல்ல முடியும். அப்படி நீங்க வந்து ஒரு மெம்பரா வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 இயர்ஸ் ஆட்டி கண்டினியூஸா மெம்பரா இருக்கும். நீங்க வந்து ஜேசிசம் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பி மினிமம் 3 இயர்ஸ் ஜேசிஸ்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரசிடெண்டா சர்வ் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜோன் ட்ரெயினாவாட்டி முடிச்சிருக்கும். இதுதான் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ற விஷயம். இந்த 3ஐயும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஜேசிஸ்ல வந்ததுல நீங்க கண்டிப்பா நிறைய விஷயங்களை எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு பெருமன கடற்கரையில இருந்து கால் நினைக்கிற மாதிரி வெளியில இருந்து நீங்க
கால் நினைக்க போறீங்களா அல்லது அந்த ஆழத்துக்கு போய் முத்து எடுக்க போறீங்களாங்கிறதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஒரு மெம்பரோட கையில தான் இருக்கு. ஆனா அது ஒரு ஜேசிங்கிறதும் அதே மாதிரிதான் ஒரு கடல், ஒரு பெரிய இது அதுக்குள்ள இருந்து நிறைய எடுத்துக்க முடியும். நிறையனா யாருக்கு யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்க முடியும். அதுக்கான எல்லா பிளாட்ஃபார்மும் இருக்கு. அதுக்கான எல்லா இது கடல் வந்து திறந்தா இருக்கு, திறமை இருக்கிறவன் முத்து எடுத்துக்கலாம்னு சொன்ன மாதிரி இது வந்து கடல் ஜேசிங்கிறதும் அதே மாதிரிதான். அது ஒரு திறந்த கடல் தான். அதுக்குள்ள இருந்து நீங்க என்ன வேணுமோ, மீன் பிடிக்கணும்னா மீன் பிடிக்கலாம், சுறா பிடிக்கணும்னா சுறா பிடிக்கலாம், முத்து எடுக்கணும்னா முத்து எடுக்கலாம். அப்படி ஒரு ஒரு கிளியரான கோலோட எனக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவோட நீங்க உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து நிறைய எடுத்துக்க முடியும். அதுக்கான எல்லா வாய்ப்பும் இதுல இருக்கு. ஸோ ஒரு ஒரு 2,00,000 பேரு குறைஞ்ச மெம்பர்ஸ், ஆக்டிவ் மெம்பர்ஸ், கோடிக்கணக்கான அலுமினியம் கொண்ட இயக்கம் அந்த இயக்கம். இன்னைக்கு அதே மாதிரி ஜேஏசின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜேஏசி மூலமா நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆர்கனைசேஷனை விட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே போய் இன்னொரு ஆர்கனைசேஷன்ல சர்வை பண்றதுங்கிறது கஷ்டமான விஷயம். ஏன்னா வி ஆர் நோன் ஃபார் ப்ரோட்டோகால்ஸ், நமக்குன்னு இதுல நிறைய இது இருக்கும். இதெல்லாம் இருந்துட்டு வெளியில போய் பார்க்கும்போது அதுல ஒரு 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 சுவாரஸ்யமாவோ இல்ல ஒரு ஒரு பரபரப்போ எதுவுமே இருக்காது. அப்படி நிறைய பேர் ஃபிட்டின் ஆக முடியாம இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் அதுக்கும் ஒரு ஆன்சரா ஜேஏசியும் இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு ஒரு அலுமினி மெம்பராகவும் இதுல கண்டினியூவா இருக்க முடியும். நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறமும் நீங்க லேர்ன் பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போறதா கைட் பண்ண முடியும். அடுத்த ஜெனரேஷனை கைட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பும் இதுல இருக்கு. ஸோ ஓவராலா நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற ஒரு இயக்கம், வாய்ப்பு கொடுக்கறது. அந்த வாய்ப்பு தவறும் போதும் உங்களை வந்து குற்றம் சொல்லாம பாத்துக்கலாம், இந்த தப்பா ரிப்பீட் பண்ணாம இரு, கத்துக்கிட்ட இல்ல விட்டுரு, அதுக்குதான் இந்த ஆர்கனைசேஷன் வாரீங்க அப்படின்னு சொல்றதாகட்டும். இப்படி ஒவ்வொரு பார்ட்லயும் நம்மளை வந்து செதுக்குறது அப்படிங்கிறது இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு முக்கியமான பார்ட்ல இருக்கு. ஸோ ஐ விஷ் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும், இந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். இனி உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் எதுவும் இருந்தா கூட கேட்கலாம். ஐ எம் ரெடி டு ஆன்சர். ஜேகாம் பத்தியும் இருக்கலாம் அல்லது ஜேசியை பத்தியும் இருக்கலாம். சுபத்ரா மேம் வேற எதுவும் இருக்கா? இல்ல சார், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். நீங்க சொன்ன மாதிரி யூ ஹேவ் கோரிலேட்டட் அண்ட் எதையுமே நாங்க நம்புற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சரியான நபரை சுட்டிக்காட்டி அவருடைய வளர்ச்சி பத்தி ஜேகாமோட ஜேசிஐயோட கான்ட்ரிபியூஷன், ஜேகாமோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா, ரொம்ப கேஷுவலா அழகா எடுத்து சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய சார்பாக, ஜோன் கவர்னிங் போர்டு சார்பாக, நம்ம ஜோன் பிரசிடென்ட் சார்பாக உங்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அக்செப்ட் பண்ணி ஆன்லைன்ல வந்ததுக்கே எனக்கு நான் உங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. Over to President, and before that, anybody wanted to interact with sir, you can talk to him. Just now when I was listening to his speech, a person from other LOM said sir is an excellent person. அவர் பிசினஸ்ல ஜேசிஐல அவருடைய வளர்ச்சி மாதிரி யாரையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சாரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன் சாரோட செஷன். நீங்க அதை கூர்ந்து கவனிச்சாதான் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது. வெறுமனே மேலோட்டமா நீங்க கேட்டீங்கன்னா புரியாது. இந்த செஷன் லைவ்ல கூட இருக்கு. மறுபடியும் வாய்ப்பு இருக்கும் போது மெம்பர்ஸ் வந்து யூ லிசன் டு தட் அண்ட் ஸ்ப்ரெட் அஸ் மச் அஸ் பாசிபிள் ஸோ தட் திஸ் ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு நமக்கும் பிறருக்கும் நம்முடைய வளர்ச்சி மட்டுமல்லாது நம்முடைய சமூகத்தின் வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமாக உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். எனிபடி வாண்டட் டு இன்டராக்ட், யூ கேன் அன்மியூட் ஃப்ரம் யுவர் சைடு. நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம், ஒரு சில வார்த்தைகள் சார்ட்ட பேசிக்கலாம். ஹார்ட்டி வெல்கம் டு அவர் ZS ஜோன் செக்ரட்டரி உள்ள இருக்காங்க, அடுத்த செஷனுக்காக தயாராக இருக்காங்க. அவங்களையும் நான் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ.
ஆக்சுவலா சொல்ல போனா இது எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஜேசிஸை பத்தி பேசுறதும் சரி, இந்த அனுபவத்தை பேசுறோங்கிறது ஒரு அலாதியான விஷயம். எப்படி ஒரு படம் பார்த்துட்டு அந்த நமக்கு பிடிச்ச படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிலாகிச்சு பேசுவோமோ அது மாதிரி தான் இது. இதுக்கு நன்றி அப்படிங்கிறதுல வேண்டவே வேண்டாம். அது ஒரு ஆர்வமான விஷயம். இதை செய்யறது நீங்க எப்ப கூப்பிட்டாலும் செய்வேன். ஸோ தேங்க்யூ. இங்க நிறைய பேர் கண்டினியூஸா இதுல எஃபர்ட் போட்டிருக்கீங்க. அண்ட் ஹோஸ்ட் பிரசிடண்டா இருக்கட்டும், மேடம் சேர்மனா இருக்கட்டும், வர்ற ட்ரைனர்ஸ் எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்றாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட இதுல ஒரு 25 பேர் கலந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வேற எதாவது இன்ட்ராக்ட் பண்றீங்கன்னா நீங்க ஒரு நிமிஷம், நான் அன்மியூட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கேன். அலோ பார்ட்டிசிபென்ட்ஸ் டு அன்மியூட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. வேற ஏதாவது பேசுறீங்கன்னா அன்மியூட் பண்ணிக்கலாம். யூ ஹவ் given access. President, over to President. ஓகே, தேங்க்யூ மேம். அண்ணன் அருண்குமார் சார்னு சொல்றத விட அருண்குமார் அண்ணனே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட தாய் வீட்டுல இருந்து தான் நாங்க பிறப்பெடுத்திருக்கோம். ஜேசி திருநெல்வேலி எலைட்டுங்கிறது ஒரு பழங்கோட்டையோட ஒரு குழந்தை தான். நீங்க குழந்தைங்க நீங்க எப்படி அழகா எப்படி புரிய வச்சு சொல்லி கொடுக்கணுமோ அழகா நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அண்ணன் நிறைய உதாரணங்கள் நீங்க சொன்னீங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அருண்குமார் அண்ணனுக்கு ஒரு எல்லாரும் ஒரு சின்ன ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, vote of thanks, ஜேசி திருநெல்வேலி எலைட் செக்ரட்டரி அரவிந்தா. Good evening. I like to thank you everyone for attending the mega online orientation program. இந்த வாய்ப்பு அளித்த ஜோன் பிரசிடென்ட் JFS சரவணகுமார் அவர்களுக்கு நன்றி. And then JFM டாக்டர் சுபத்ரா செல்லதுரை, zone orientation officer, taking this orientation from morning to evening with lot of எனர்ஜியோட கொண்டு போயிருக்கீங்க. நன்றி மேம். நெக்ஸ்ட் நம்ம ஜேசி அஜித் குமார் சார், ஜோன் ட்ரைனர், ஜேசியை பற்றி ஷேர் பண்ணீங்க சார். இட் வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் லாட் ஆஃப் டேக் அவேஸ் ஃப்ரம் இட். அண்ட் நெக்ஸ்ட் ஐ லைக் டு தேங்க் JFA அருண்குமார், ஜேகாம் இமீடியட் பாஸ்ட் சேர்மன் சார். உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. லாட் ஆஃப் டேக் அவேஸ் அண்ட் இமேஜ் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது, அப்புறம் பிஸ்னஸ் பற்றியும் சொல்லியிருந்தீங்க. இட் வாஸ் வெரி குட் அண்ட் வி ஹேவ் லாட் ஆஃப் டேக் அவேஸ் ஃப்ரம் இட். அண்ட் நெக்ஸ்ட் ஐ லைக் டு தேங்க் our Zone 18, all presidents of Zone 18. And next, I like to thank all members of Zone 18. And next, I like to thank JCA Elite President IPP JC Kanagasuba அவர்களுக்கு நன்றி. And then JCA திருநெல்வேலி Elite current President JC கார்த்திக் அவர்கள் and one day National President கார்த்திக் அவர்களுக்கு நன்றி. And இந்த செஷனையும் நல்லா கொண்டு போனதுக்கு நன்றி. And ஜேசி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதும் கார்த்திக் அவர்கள், அதற்கும் ஒரு நன்றி. Then once again I thank you all for attending this orientation program. Thank you. Thank you all. Thank you so much sir, thank you so much. And thanks to the host president. இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு ஒரே அடையாளம் தான், ஒன் டே நேஷனல் பிரசிடென்ட் அப்படிங்கிறது தான் அந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு வரம். இனி எங்க பார்த்தாலும் கார்த்திகா யாரு ஒன் டே நேஷனல் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் உங்களுடைய அடையாளமும் மாறிடுச்சு. ஸோ அது உங்களுக்கு வாழ்க்கையில ஃபுல்லா உங்க லைஃப் ஃபுல்லாவே அதை நீங்க பெருமைப்படுற மாதிரி சந்தோஷமா சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பெருமையா பதிவு பண்ணிக்கிறேன், என்னோட சகோதரன் அப்படிங்கிற முறையில. அடுத்ததாக அப்பப்போ நான் அந்த லைவ் ஒழுங்கா போயிட்டு இருக்கா, எல்லாரும் முகம் ஒழுங்கா தெரியுதான்னு பாக்குறது உண்டு. அதனால அதுவும் ஒரு சைட்ல நீட்டா போயிட்டு இருக்கு. அருண் சார், உங்களோட செஷன் லைவ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். Thanks for your presence and a wonderful presentation. And with this, I hand over to the president to adjourn the meeting. Followed by that, again, president from JCI விருதுநகர் கல்கி, அங்கேருந்து பிரசிடென்ட் இருக்காங்க. அவங்க கால் டு ஆர்டர் கொடுத்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய அழகான ஒரு ஸ்பீக்கர் இஸ் பிரசன்ட் ஹியர். நம்மளுடைய ஜோன் செக்ரட்டரி 2025, பாஸ்ட் ஜோன் வைஸ் பிரசிடென்ட் 2024,
விக்னேஷ் சார், ஜேசி விக்னேஷ் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய செஷன் நமக்கு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி இன்னைக்கு டே கன்க்ளூட் பண்ணுறது சாரோட செஷன் தான். அப்படிங்கிறத நான் உங்க 2 பேரும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஃபார்மலாக கல்கி மேம் அவங்க விருதுநகர் கல்கி பிரசிடென்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓவர் டு பிரசிடென்ட் டு அட்ஜர்ன் த மீட்டிங். தேங்க்யூ மேம். JCI India Zone 18 Area B Mega Online Orientation Program Section 6 and 7 hosted by Tirunelveli Elite is urgent. Thank you all. Thank you.